என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டாய். இனி சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறப்போகின்றது. நீ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறப்போகிறது. உன் சாய் உன்னுள்ளே இருக்கின்றேன். இனி எல்லாமே ஜெயம்தான் குழந்தையே. உன் மனக்குமுறலை கேட்டு நான் மனம் வருந்தி இருக்கின்றேன். அழாதே. உன் வாழ்க்கையில் சூறாவளியாக வீசுகின்ற பிரச்சனைக்கு நான் தீர்வை தருவேன். இனி உன் வாழ்வில் அனைத்தும் வசந்தமே. நீ பார்த்து கொண்டே இரு. உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன். உன்னை அசைத்து பார்க்கின்றவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம். தன்னம்பிக்கையுடன் இரு குழந்தையே. நினைவுகள் நிஜமில்லை என்று தெரிந்தாலும் மனம் என்னவோ நினைவுகளைத்தான் நேசிக்கின்றது. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் உன் குறைகளை சொல்லி சிரிப்பார்கள். உன்னை புரிந்து கொண்டவர்கள் எப்போதுமே உன் நிறைவுகளை சொல்லி சொல்லி ரசிப்பார்கள். தேட யாரும் இல்லாதவர்கள் தொலைவதும் இல்லை, தொலைவிலும் இல்லை. நாம் வாழும் வீட்டில் எத்தனை வசதி இருக்கின்றது என்பதை விட எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்பதே முக்கியம். நமக்கு முன் அப்பாவின் வழிகாட்டுதலும் நமக்கு பின் அம்மாவின் பிரார்த்தனையும் இருக்கும் வரையில் நமது வாழ்க்கை பயணம் எப்போதுமே பாதுகாப்புத்தான். தோல்விக்கு 2 காரணம். 1 யோசிக்காமல் செய்வது, 2 யோசித்த பின்னும் செய்யாமல் இருப்பது. நீங்கள் என்ன வைத்திருக்கின்றீர்கள் என்பதில் இல்லை மகிழ்ச்சி. நீங்கள் யார் என்பதில் தான் உங்களது மகிழ்ச்சி அடங்கியுள்ளது. செல்வத்தை விட மதிப்பு மிக்கது மகிழ்ச்சி. செல்வத்தை கடனாக வாங்கலாம், ஆனால் மகிழ்ச்சியை யாரிடமும் கடனாக வாங்க முடியாது குழந்தையே. அது உன்னில்தான் உள்ளது. நீ நல்லதையே நினை, நன்மை மட்டும் செய். உனக்கு தீமை வந்தாலும் நீ செய்த நன்மை உன்னை காப்பாற்றும். என் மீது பாரத்தை ஏற்றிவிடு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். கலங்காதே குழந்தையே. உனது கஷ்ட காலங்கள் அனைத்தும் தீர்ந்து போனது. தன்னை காயப்படுத்துகின்றான் என்று தெரிந்தாலும் தான் நேசித்தவனை விட்டுக் கொடுக்காமல் வாழ்வது பெண்ணின் குணம். தன்னை ஒரு பெண் நேசிக்கின்றாள் என்று உறுதியானவுடன் அவளை காயப்படுத்த தொடங்கி விடுகின்றது ஆணின் குணம். தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் துணிச்சல். துணிந்தவர் தோற்றதில்லை, தயங்கியவர் வென்றதில்லை. எப்படிப்பட்ட பலவீனத்தையும் வெல்வதற்கு ஒரு வழி உண்டு. பலவீனத்தை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்காமல் வலிமையை பற்றியே நம்பிக்கையுடன் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு இருப்பது தான் அது. வெற்றியை நோக்கி பறக்க முடியாவிட்டால் ஓடு, ஓட முடியாவிட்டால் நடக்கவும் முடியாவிட்டால் ஊர்ந்து செல். ஆனால் எப்படியாவது வாழ்வில் நகர்ந்து கொண்டே இரு குழந்தையே. அப்பொழுதுதான் உன் எதிர்காலத்தை சிறப்பாக மாற்ற முடியும். நீ வெற்றி பெற்றால் பிறருக்கு நின்று கொண்டு காரணங்களை விளக்க தேவையில்லை. வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பது தான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. இமயத்தின் உச்சியை எட்டித் தொடுவதாயினும் சரி, அல்லது உன் வாழ்க்கை பணியின் உச்சத்தை அடைவதாயினும் சரி, மேலே ஏறி செல்ல ஒருவருக்கு மிக்க மன உறுதி தேவைப்படுகின்றது. செய்ய முடியும் என்று நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுமையாய் நம்பும் போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும். ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறது. யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. ஒருவேளை மாற நினைத்தால் ஒவ்வொருவருக்காகவும் நீ மாற வேண்டியிருக்கும் குழந்தையே. உடைந்த மனதை மீண்டும் செதுக்க பல மணி நேரம் தேவைப்படும். ஆனால் ஒரு மனதை உடைக்க 1 வினாடி கூட அதிகமே. வாழும் வரை எவர் மனதையும் புண்படுத்தாமல் வாழ்ந்துவிட்டு போ. பிறரை காட்டிலும் அதிகமாக அறிந்து கொள்ள முயலுங்கள். பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிறரை காட்டிலும் குறைவாக பிறரிடமிருந்து பெற முயலுங்கள். சுறுசுறுப்புடன் எல்லாவற்றையும் செய்கின்றவனுக்கு எல்லா கதவுகளும் திறந்திருக்கும் குழந்தையே. உனக்கான வருமானத்தை நான் ஏற்படுத்தி தருகின்றேன். சற்று பொறுமையாக இரு. காலம் வெகு தொலைவில் இல்லை. கூடிய விரைவில் உன் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி தருவேன். என் பூஜையை மட்டும் தவறாமல் செய்து கொண்டிரு. என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. என் அனுகிரகத்தால் இந்த பிறவியில் என்னை ஆராதிக்கிறாய். அப்படி என்னை வணங்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம் குழந்தையே. நீ இப்பிறவிக்கு சாட்சி. நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்கும் சாட்சி. உண்மையானது தாமதமாகி வருவதாகவும் பலனளிக்காததாலும் நீங்கள் என் மீது கோபமாக இருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியும். என் குழந்தையே, என் விருப்பப்படியே எல்லாம் நடக்கிறது. உனக்கு எது சிறந்தது என்று எனக்கு தெரியும். கலங்காதே. பொறுமை
மற்றும் நம்பிக்கையுடன் காத்திரு. உனக்குள் இருக்கும் கேள்விகள் எல்லாவற்றிற்கும் விரைவில் நான் பதிலளிப்பேன். கலங்காமல் இரு. உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். உன்னை யாருடைய முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன். நீ அழாதே. இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது எனக்கு ஏற்பட்டதற்கு சமம் குழந்தையே. அன்பு குழந்தையே, கஷ்டமான நேரத்தில் ஒருவர் தரும் ஆறுதலான வார்த்தைகள் ஆண்டவனையே நேரில் பார்ப்பது போன்று இருக்கும். தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினால் அதற்கு பெயர் பாசம் அல்ல குழந்தையே, சுயநலம். மரியாதை கொடுத்தால் நாம் அடங்கி செல்வதாக நினைக்கிறார்கள். பொறுமையுடன் இருந்தால் நாம் தோற்றுவிட்டதாக நினைக்கிறார்கள். உதவி செய்தால் உன்னை முட்டாள் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது நீ எனது பிள்ளை என்று. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ வெகுளியாகவே இரு. உனக்கான அனைத்து நல்லதையும் நான் செய்வேன் குழந்தையே. வாழ்வில் அனுபவம் ஒருவனை எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம். ஆனால் அன்பு மட்டுமே ஒருவனை மனிதனாக மாற்றுகிறது. மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி பளபளப்பாக வாழ்வதை விட நமக்கு பிடித்த மாதிரி கலகலப்பாக வாழ். உன் வாழ்க்கை அழகாகும். 1000 தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடை போடுவது மனிதனின் இயல்பு. வாழ்க்கை என்பது ஒரு சவால். அதனை தைரியமாக சந்தி. வாழ்க்கை ஒரு பரிசு. அதனை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள். வாழ்க்கை ஒரு சாகச பயணம். அதை தைரியமாக மேற்கொள். வாழ்க்கை ஒரு சோகம். அதனை கடந்து வா என் துணையோடு. தேவைக்கு மேலே அதிகமானால் அன்பு கூட குப்பைக்கு சமம்தான் குழந்தையே. உன்னை நீயே உணரும் போது தான் உனக்குள் ஒளிந்திருக்கும் நம்பிக்கை உயிர் பெற்று உதயமாகும். எங்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும், யாரால் கிடைக்கும் என்று எதுவுமே தெரியாமல் எல்லோரும் தேடுகின்ற ஒன்றுதான் நிம்மதி. யாருக்காகவும் உன் நிம்மதியை இழந்து விடாதே. உறவுகளை தேடுவதை அடியோடு நிறுத்திக் கொண்டார். உள்ளம் கேட்கின்றது, இதுவரை நீ பட்டது போதும் என்று. கலங்காதே. உனக்கான சரியான உறவை தேர்ந்தெடுத்து உன்னிடம் நிச்சயமாக நான் அனுப்பி வைப்பேன். வாழ்வில் உயர்வதும் தாழ்வதும் அவரவர் மனதில் எழும் எண்ணத்தை பொறுத்தது. பகை, பொறாமை, கோபம் ஆகியவற்றை வெளிப்படுத்தினால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே வந்து சேரும். நம் கோபங்களின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு நம் பாசத்தின் ஆழம் புரியாது குழந்தையே. அவர்களிடம் கோபத்தை காட்டுவது வீண். பாசத்தை எதிர்பார்ப்பதும் வீண். எண்ணம் தான் வாழ்க்கை குழந்தையே. நமது வலிமையான எண்ணமே நமது வாழ்க்கையை உருவாக்கும். இன்று நம்பிக்கையுடன் எது நடக்கும் என்று நம்புகின்றீர்களோ அது நிச்சயம் நாளை நடந்தே தீரும். இது சத்தியமான உண்மை. அன்பு குழந்தையே, நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக நீ அனுபவிப்பார். அன்றைக்கு நீ அழுவார், சாயப்பா நான் கேட்டதையெல்லாம் தந்து விட்டாயே என்ற மகிழ்ச்சியில். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உனக்கான அதிர்ஷ்டம் தொடங்குகின்றது. நான் எப்போதும் துவாரகா மாயியில் அமர்ந்து உண்மையை மட்டுமே பேசுவேன். பொய் பேச மாட்டேன் குழந்தையே. துன்பத்தை அனுபவித்த காலத்தை மறந்துவிடு. ஆனால் அது உனக்கு கற்பித்த பாடத்தை மறந்து விடாதே. உனக்கு தேவையான பணம் இன்று உன் கையில் கிடைக்கும். தேவை ஏற்பட்டால் எனது பிள்ளைகளின் நலனிற்காக மீண்டும் மீண்டும் நான் பிறப்பெடுப்பேன். உனக்கு கஷ்டமாக இருக்கும் நேரத்தில் என் கண்களைப் பார். அது உனக்கு பதில் தரும். நீயும் அந்த கஷ்டத்தில் நல்லதையே அறிவார். நீங்கள் எத்தனை பரீட்சைகள் வைத்தாலும் எத்தனை சோதனைகள் தந்தாலும் அது எங்கள் நன்மைக்காகவே என்று புரிந்து கொண்டு பொறுமை காத்து வென்று வருவோம் சாயப்பா. எங்களின் ஒரே அடைக்கலமான உங்கள் திருவடியை கெட்டியாக பிடித்துக் கொள்வோமே தவிர உன்னை விட்டு விலக மாட்டோம் என்று என்னை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கும் என் குழந்தையாகிய உன்னை, செல்ல குழந்தையாகிய உன்னை எப்படி விட்டு விலகுவேன் குழந்தையே? இனி உன்னிடம் ஒரு துன்பத்தையும் அணுக விடமாட்டேன். உன் ஆசைகள் என் கைகளில் உள்ளது. நான் கவனித்துக் கொள்கின்றேன். எதிர்மறையாக சிந்திக்காமல் என் முன் பிரார்த்தனை செய். நீ மீண்டு வருவாய். எல்லா எதிர்மறை சூழலில் இருந்தும் ஜெயிப்பாய். நீ எதற்காகவும் பயப்படாதே, கலங்காதே. சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம். கவலை கொள்ளாதே குழந்தையே. பொய்யால் செழிப்பாக வாழ்வதை விட உண்மையாக துன்பப்படுவது மிகச் சிறந்த விஷயம். பிறருக்கு உதவு. கடவுள் உனக்கு கடன்காரன் ஆவார். நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்போதும் இன்பமாக நீ இருப்பாய் குழந்தையே. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன்.
யாரையும் திருத்துவது உன் பணி அல்ல. நேசிப்பது மட்டுமே உன் பணி. உன்னை எவர் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை. உன் வழிகளில் நீ உண்மையாக இரு. எனக்கு உரியவர் பிறருக்கு எப்பொழுதும் தீங்கு செய்வது இல்லை. சாகியின் பிள்ளைகள் செல்லா காசாக நிற்கின்றார்கள் என்ற பேச்சை என்னால் கேட்க முடியுமா? அதனால் எதற்கும் கலங்காதே. இனி வரும் நாட்களில் உன் ஒவ்வொரு செயலிலும் நான் இருப்பதை நீ உணர்வாய். இது சத்தியம் குழந்தையே. கொஞ்சம் புத்திசாலித்தனம், கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு, கொஞ்சம் நேசிக்கும் இதயம். உனது சொந்த உயிர் தன்மைக்குள் நுழைவதற்கு இதைவிட கூடுதலாக எதுவும் தேவையில்லை குழந்தையே. உனக்கென படைக்கப்பட்டது எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்தடையும். எதற்கும் கலங்காமல் தைரியமாக இரு. வார்த்தைகளின் எல்லையை பொறுத்தே உறவுகளின் ஆயுட்காலமும் அதிகரிக்கும். மனம் நினைத்தால் மலையை கூட புரட்டலாம். நினைக்காவிட்டால் புத்தகத்தை கூட புரட்ட முடியாது. சிறிய காரியமாக இருந்தால் சிதறாமல் செய். அதுவே பெரிய காரியமாக இருந்தால் யாரிடமும் சொல்லாமல் செய். அலட்சியம் செய்பவர்களிடத்தில் மீண்டும் மீண்டும் அன்பை தேடுவது அவமானத்தை தவிர வேறு எதுவும் உனக்கு கிடைக்கப் போவதில்லை குழந்தையே. மனம் நோகும் போதெல்லாம் வயிறு விரதம் இருக்க தொடங்கிவிடுகின்றது. பட்டினியாக இருக்காதே குழந்தையே. புகழை மறந்தாலும் நீ பட்ட அவமானத்தை மறந்து விடாதே. அது இன்னொரு முறை நீ அவமானப்படாமல் உன்னை காப்பாற்றும். போராடு. இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தாய் என சொல்லும் வரை போராடு. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உணவும் சரி, உணர்வும் சரி, உறவும் சரி, அளவோடு இருந்தால் மட்டுமே நல்லது குழந்தையே. அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை பற்றி நமக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகின்றது? நாளை நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பது நம்பிக்கை. மாறவில்லை என்றாலும் சமாளித்து விடலாம் என்பது தன்னம்பிக்கை. மனிதனின் மனதை புண்படுத்தும் சக்தி சில வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல, சில மௌனங்களுக்கும் உண்டு குழந்தையே. இன்று இருக்கும் நிலையை பார்த்து நாளை தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் உன்னை உருவாக்கிய கடவுளுக்கு உன் நிலையை மாற்ற ஒரு நொடி போதுமானது. அழிக்க நினைத்தவர் முன் ஆழமாய் வளர்ந்து நிற்பதை வெற்றி. சரியோ தவறோ தைரியமாக பேச கற்றுக்கொள். இங்கு பதில் சொல்வதற்கு பயந்தாலே பாதி தவறுகளை உன் தலையில் கட்டிவிடுவார்கள். இந்த வாழ்க்கை உனக்காக படைக்கப்பட்டது. அதை மற்றவர்களுக்காக இழந்து விடாது. கடவுள் வழியைத்தான் காண்பிப்பார். கால்கள் உன்னிடம்தான் உள்ளது. அந்த பாதையில் நீதான் பயணிக்க வேண்டும். கலங்காதே. நல்லவனாக வாழ வேண்டும். ஆனால் பல இடங்களில் வல்லவனாகவும் இருக்க வேண்டும். இல்லையென்றால் மிதித்து சென்றுவிடும் இந்த சமூகம். நம்மை நாம் கேள்வி கேட்காத வரை நம் தவறுகளை நாம் உணரப்போவது இல்லை. எப்பொழுது வழிக்கிவிடும், எப்பொழுது தூக்கிவிடும் என்று தெரியாது இந்த வாழ்க்கை. வாழ்க்கையின் இறுதியில் எல்லோருக்கும் வெறும் நினைவுகளாக மட்டுமே இருக்கப் போகிறோம். எந்த ஒரு தீமையும் உன்னை வந்து சேராமல் நான் உன்னை பாதுகாப்பேன். நான் உனக்கு சொன்ன வாக்கை என்றும் மீற மாட்டேன். அதை மட்டும் நினைவில் கொள். உன் கவலைகளும் கஷ்டங்களும் இனி மறைந்துவிடும். உன் வீட்டில் நான் வந்து தங்கியிருக்கப் போகின்றேன். இனி நிம்மதியாக போய் உறங்கு. நான் இருக்க பயம் என் குழந்தையே. கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.